இப்பெல்லாம் பைசா வந்தால் பிடிச்சிக்கிறாங்களாடா? எவ்வளவுக்கு? டிசம்பர் மாசத்துல இருந்து புதுசா அந்த இது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால யூடியூப்ல இருந்து 70% கமிஷன் அவங்க எடுத்துக்குவாங்களாம். 70% அவங்க எடுத்துக்கிட்டு நமக்கு 40% தான் நமக்கு கொடுப்பாங்களாம். அப்படின்னு புதுசா ஏதோ போட்டுருக்காங்க. அதுக்கு இதெல்லாம் வந்துட்டு 50,000 மேல உள்ளவங்க எடுக்கிறவங்க இதெல்லாம் கவலைப்படணும். நம்மலாம் கத்துக்கிட்டீங்கலாம் கவலையே படக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் இப்பதான் வந்துட்டு 5,000 10,000 இப்பதான் ஏறிட்டு இருக்கு. அதனால நம்மளுக்கு இதை பத்தி கவலை இல்ல. ஆனா என்னை விட நீங்க எல்லாம் வந்து செல்வி, நீங்க எல்லாம் வந்துட்டு முன்னே நின்னுங்க. முன்னிலையில நீங்களும் டம்மி ஆயிட்டீங்க. பாத்தியா எங்களை ஒரே வார்த்தையில பேசக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. எனக்கு அப்ப கம்மியா இருந்துச்சு. இப்போ ஒருத்தவங்க என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? அதுல வந்துட்டு அம்மா உங்களால முடியும், நீங்க 50K சப்ஸ்கிரைபர் எடுத்துருங்க, எடுப்பீங்க, நீங்க உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு சொல்ல இப்ப எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க? இப்ப சொல்ல மாட்டேன் பாரு. இல்ல நானு 18,000 19,000 சப்ஸ்கிரைபர் வச்சு எனக்கு ஒண்ணுமே இல்லடா. சொன்ன மாதிரி எங்களுக்கு பின்னாடி இருந்து ஆமா முயல் கதை மாதிரி ஏமாத்தி இப்ப முன்னாடி வந்து இருந்துக்கிட்டு எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கத பாரு. கீழே உள்ளவங்க மேல வருவாங்க, மேல உள்ளவங்க கீழே வருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி நீங்க வந்து எப்படி முன்னீங்க. அப்ப வந்துட்டு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், ஐயோ நம்ம சேனல் ஓட மாட்டேங்குதே, நம்மளுக்கு வருமானு பாத்துக்கிட்டேன். இப்ப பாத்தீங்களா உங்களை விட நான் முன்ன வந்துட்டேன். எப்பவும் யாரையும் நம்ம இலக்காரமா பேசக்கூடாது, குறைச்சி எடை போடக்கூடாது. கண்டிப்பா கீழே உள்ளவங்க மேலே வருவாங்க, மேல உள்ளவங்க கீழே போவாங்க. அதேதான். எங்க நாங்க தான் வருவோம் முன்னாடி தான் நினைச்சோம், பார்த்தா பின்னாடி இருந்த ஆமா ஏறி எங்கேயோ போயிட்டேன். அது கரெக்டு தான். அதனால நான் இல்லடா இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு தான் அவ்வளோ ஒன்று வரப்போகிறதும் இல்லை இப்போதைக்கெல்லாம். அதெல்லாம் 50,000 1 லட்சம் வரணும்னாக்கா அதெல்லாம் ரொம்ப வருஷமே ஆனாலும் ஆயிரும். ஆனால் உங்கள் அம்மா சொன்ன மாதிரி உங்கள் அம்மா ஆமாம் அவங்களுக்குலாம் கமிஷன் போகணும், அவங்களுக்குலாம் லட்சக்கணக்கில் வருது. அதனால சரி ஐடி ஃபைல் பண்ணாலும் கொடுத்து தானே ஆகணும். கம்மி பண்ணலைன்னா தான் ஜாஸ்தி. அப்போ அதிகமாக வர்றவங்க அதேதான். இது ஒரு ரூல்ஸு. ஜிஎஸ்டி அது மாதிரி. அப்போ அவங்க அதெல்லாம் கட்டிடுவாங்க, தெரிஞ்சவங்க கட்டிடுவாங்க. இப்போ உன் வீடியோவை பார்த்தாலே தெரிஞ்சவங்க போய் கட்டிடுவாங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்தாலே இப்போ இந்த விஷயம் சொல்கிறதுனால தெரியல. சரி அதனால நான் கிச்சு செஞ்சு கொடுத்துருவோம். அப்படி அவங்களாம் செஞ்சுட்டாங்களா? செஞ்சுருப்பாங்களா இருக்கும், இல்லை செய்வாங்களா இருக்கும்.